என்னை காக்கிற தேவனப்பா நீர். நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நன்றியோடு துதிக்கிறோம் 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 ராஜா. ஆண்டவரே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, 7 மாதம் நம்மை கண்டார், 7 மாதம் நம்மை காத்தார். இந்த 8வது மாதமும் நம்மை காண்கிறார், இந்த 8வது மாதமும் நம்மை காக்கப் போகிறார். என்னை காண்பவரே, என்னை காண்பவரே, என்னை காண்பவரே, என்னை காப்பவரே,
ஆல்ரெடி அவர் அனுபவிச்சிட்டார். அதை அனுபவித்து விட்டார். வெட்கம் என்றால் என்னன்னு தெரியும், வேதனை என்றால் என்னவென்று தெரியும். நமக்கு தெரியாத அத்தனையும் அவர் அனுபவித்து விட்டார். வியாகுலம் என்றால் என்னவென்று அவருக்கு தெரியும், இழப்பு என்றால் என்னவென்று அவருக்கு தெரியும். அவருக்கு மறைவானது ஒன்றும் கிடையாது, அவருடைய பார்வைக்கு மறைவானது ஒன்றும் கிடையாது. அவருடைய உள்ளான வேதனை தெரியும். பாதத்தில் வந்திருக்கிறோம், அவர் சமூகத்தில் வந்திருக்கிறோம். நிச்சயமாகவே பதிலை கொடுப்பார். பதில் இல்லையே என்று கலங்க வேண்டாம், பதில் இல்லை என்று கனிவடிக்க வேண்டும். எத்தனை காலம், எத்தனை காலம் ஆண்டவர் இந்த பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு வராதா? தீர்வு வரும். நம்பிக்கை வீண் போகாது சொன்னீர் அல்லவா? சொன்ன சொல் மாறாதவரப்பா, சொன்ன சொல் மாறாதவரையா. எந்த நிலைமையிலும் துதிக்கின்ற அந்த இதயத்தை எனக்கு தருபடியாய் ஜெபிக்கிறேன். ஒரு வறண்டதுமான விடாய்ச்சதுமான இடத்தில் இருப்பது போல இருந்தாலும் ஆண்டவரே, நிலையமை துதிக்கட்டும் அப்பா, ஸ்தோத்தரிக்கட்டும் ஐயா. எந்த சூழலை வந்தாலும் தேவனை ஸ்தோத்தரிக்க அந்த கிருபை வரத்தை கொடுக்கும்படியாக ஜெபிப்போமா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. பாடோடு வேதனையோடு சஞ்சலத்தோடு குழப்பத்தோடு நான் வந்திருக்கலாம் ஐயா. கர்த்தர் நல்லவர் அப்பா, கர்த்தர் நல்லவர் ஐயா. ஆண்டவரை துதிக்க வந்திருக்கிறப்பா, எந்த சூழலிலும் துதிக்க வந்திருக்கிற ஐயா. பாதாளத்தில் விழுந்தாலும் உம்மை துதிப்பேன், கடலில் போட்டாலும் உம்மை துதிப்பேன். பாதாளத்தில் விழுந்தாலும் உம்மை துதிப்பேன், கடலில் போட்டாலும் உம்மை துதிப்பேன். நான் உம்மை எங்கே போவேன் இயேசுவே, வாழ்விலே
துதிக்கும்படியாய், கர்த்தரை ஸ்தோத்திரிக்கும்படியாய் அவர் அவளோடு நமக்காய் காத்திருக்கிறார். பாரம் இருப்பது அவருக்கு தெரியும், வேதனை இருப்பது அவருக்கு தெரியும், விரக்தியினுடைய இளமை இருப்பது அவருக்கு நன்றாய் புரியும். அந்த பாதையின் ஊடுருவி சென்றவர் அவர் அல்லவா? நிச்சயமாய் அவர் ஆற்றுகிறவராய் தீர்த்துகிறவராய் இருக்கிறார். இந்த உலகத்தில் எல்லாம் மாறிப்போம், ஆண்டவர் சொந்தம் மாறாது. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உமையன்றி யாரும் இல்லை அப்பா. சொந்தம் பந்தம் ஒரு நாள் விலகலாம், ஒரு நாள் மாறலாம், ஒரு நாள் மறக்கலாம், ஒரு நாள் இல்லாமலும் போகலாம். நீரோ எனக்கு சொந்தம் ஐயா. என்னை தாயின் கருவிலை உருவாகும் முன்னே தெரிந்து கொள்ளப்பட்ட சொந்தம் அல்லவா? என் வாழ்க்கையில் காணுகிற எல்லா சொந்தங்களும் வரும் போகும். நிலையான சொந்தம் நீர்தான், நிலையான சொந்தம் நீர்தான். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. சொந்தம் என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதுமில்லை. இயேசுவே, 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 எல்லாம் துயரம், துக்கம், வேதனை, விரக்தி, பலவீனத்தின் மத்தியில் அவர்தான். அவரையே சொந்தமாக்கிக் கொள்வோம். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள
என் வாழ்க்கை எல்லாமே துயரம் சூழ்ந்த என் சூழலையிலே இயேசுதான், சஞ்சலம் போன என் தலைப்பிலே இயேசுதான், பலவிடத்திலே இயேசுதான், என் குடும்பத்தில் எல்லாம் இயேசுதான். 7 மாதம் என்னோடு இருந்தவர் இயேசுதான், என் 8வது மாதம் என்னோடு இருக்க போகிறவர் இயேசுதான், இயேசுதான், இயேசுதான். நன்றியாக என்னோடு தொடர்ந்து இருக்கபடியா விரும்புகிறேன் ஐயா. நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை பேசவை அழைத்தேன், உன்னை என் உள்ளவையில் மறைந்திருக்கிறேன் சொல்லி அல்லவா. விலகாத உறவு இந்த உலகத்தில் நீர் ஒருவர் தான், நீர் ஒருவர் தான். உங்க நன்றி செலுத்தும் பொருட்படுத்திக் கொள்ளுங்கள் இயேசுவின் நாமத்தில். ஆமென்.